Hi, hello friends. Welcome back to Star Family. இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு டெரரான டே. என்ன டேனா ரிசல்ட். இன்னைக்கு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட ரிசல்ட் ரிப்போர்ட் கார்டு வாங்குறதுக்கு நாங்க போறோம். இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங். இவங்க எக்ஸாம்ல என்னென்ன எழுதி வச்சாங்க, அதுக்கு என்ன மார்க் கிடைச்சிருக்கிறது இன்னைக்குதான் தெரிய போகுது. ஓகே, நீ எப்படி எல்லாம் நல்லா எழுதுனியா? நல்லா கிடைக்குமா மார்க்கு? எவ்வளோ கிடைக்கும்? எல்லாத்துக்கும் A ப்ளஸ்ஸா? சாக்லேட் சாப்பாடு சாப்பிடாதோ கோல்டு பிடிக்கும் சொன்னா அவங்க பாட்டிமா அனுப்புன சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டு கோல்டு பிடிச்சிருக்கு மேடம்க்கு. பர்த்டே குஷியில் என்ன படிச்சிங்களோ என்ன எழுதுனீங்களோ தெரியல, போய் ரிசல்ட்டை பார்த்தா தான் தெரியும். நீங்கள் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் டைம் அடிஷனல் பேப்பர்ல எழுதுவேன். ரோமன் நம்பர் தப்பா போட்டுக்கேன்னு ஒரு டவுட் இருக்குது. போச்சா? தெரியலையா? ஆனா A+ கிடைக்காது. ரோமன் நம்பர் क्वेश्चन நம்பர் தான் எனக்கு ஒரு வாட்டி. ரெக்கார்டை பிரேக் பண்ணுவியா? எல்கேஜில இருந்து 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் A+, A+ஆவே வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி பிக்கு போகுமா? பிக்கல போக சான்ஸ் இல்லையே. இல்லனே A+. பாப்போம். உனக்கு பி கிடைச்சுனா நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு பண்ணணும். உனக்கு எவ்வளவு கிடைக்கும் மேடம்? A+ஆ? என்ன கதையோ தெரியல. ஆனா இவங்க அப்பப்ப கொஞ்சம் ஏயும் வாங்குவாங்க. சம்டைம்ஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு பி வாங்கின சரித்திரமும் உண்டு. ஓகே, எல்லா விரலும் 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஒரு விரலும் ஹைட்டு ஷார்ட்டுமா தானே இருக்கும். அதனால படிக்கிறாங்களே, அது வரைக்கும் போதும். சரி, ஓகே, நம்ம ரிப்போர்ட் கார்டை போய் வாங்கிட்டு வந்து பேசிக்கலாம். இவங்களோட மார்க்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் பேருக்கு ரீப்ளை கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த ரீப்ளைவை வந்து இவங்களோட ரிப்போர்ட் கார்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரீப்ளை கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம், ரிப்போர்ட் கார்டை வாங்குறோம். எப்போ போனாலும் இவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. அதனால டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடும். ஏன்னா எல்லாத்துலேயுமே இவங்க குட்டாக தான் இருப்பாங்க. நம்மளோட ட்ரைனிங் அப்படி. அதனால எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குமா? அது இல்லாமல் 2 பேருமே லீடர் வேற, அதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்காதுதான் நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம போய் ரிப்போர்ட் கார்டு வாங்கிட்டு வந்து உங்களை மீட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். போலாமா? நடராஜா சர்வீஸ் மாதிரி நடந்து போயிட்டு இருக்கோம். ஸ்கூல் பக்கத்துல ஒரு 10 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். காலையில ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நடந்து போயிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பேர் பேரண்ட்ஸை காணும். இல்லைன்னா நிறைய பேர் ஆப்போசிட்டில் வருவாங்க ரிப்போர்ட் கார்டு வாங்கிட்டு. இந்த வாட்டி யாரையும் காணும். நாங்கள் அதான் போயிட்டே இருக்கிறோம். பயமாக இருக்கா? லைட்டாவா? எங்களுக்கெல்லாம் ரிப்போர்ட் கார்டு எங்கள் கையிலே கொடுத்து விட்டுருவாங்க. எங்களுக்கு இப்படி பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் எல்லாம் வச்சதா சரித்திரமே இல்லை. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வைப்பாங்க. நாங்கள் நல்ல பசங்களாக இருக்கனால நாங்கள் தப்பிச்சிடுவோம். இவங்களுக்கு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி பிடிஎம் வைக்கிறாங்க. ஏதோ நல்ல பிள்ளைகளாக இருக்க போய் நானும் தப்பிச்சிட்டு இருக்கேன். சரி, நம்ம ஸ்கூலுக்கு போய் பார்க்கலாம். ஸ்கூலுக்கெல்லாம் நெருங்கிட்டோம். சீக்கிரமாவே வந்திருக்கோம். 9:30 12:30. இப்போ 9:30 தானே ஆச்சு. இனிமே தான் எல்லாரும் வருவாங்க. ஓகே, ரெடியா இருக்கியா? ஜாலியா? சரி, போய் டீச்சர்ஸை மீட் பண்ணிட்டு வருவோம்.
தீபாவளி நாள் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி ஒட்டி வச்சுருக்காங்க. தீபாவளி அதெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணாது. Super. You are the best YouTuber, I say. Everybody knows that. Just one. Thank you, darling. Same. Wow. சூப்பராக இருக்கும் மேம். இது நீங்கள் தான் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதான் என்னோட சப்ஸ்கிரைபர். Just for you. It's our pleasure to subscribe. Sauce family. Yeah, Saw family subscribe. இவங்க தான் பூஸ்ட் பண்ணாங்க. நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லா போகும்னு என்னை என்கரேஜ் பண்ணது இவங்க தான். உங்களோட பிளெஸிங்கால தான் நாங்க சா ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணோம். பாத்தீங்களா புஷ்பு மாதிரியே இருக்காங்க. Thank you. Okay, man. All the best for you. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நம்மளோட பாண்டிங் லாஸ்ட் வரைக்கும் ஓகே மேம். ஹாப்பி தீபாவளி மேம். Thank you. Wish you the same. Thank you. Bye bye. இது அதை கூட இது கூட ஒன்று இது இதுதான் ஓகே. ஸ்கூலுக்கு போய் ரிப்போர்ட் கார்டு வாங்கிட்டு பார்க்க வேண்டிய மேம்களெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். 2 பேரும் குஷி. போகும்போது பயந்துகிட்டே வந்தாங்க, எவ்வளோ மார்க் இருக்கும், என்ன பண்ண போகிறா, என்ன மேம் ஏதாச்சும் சொல்லுவாங்களான்னு பார்த்தா நோ கம்ப்ளைண்ட். மார்க்கும் நல்ல மார்க்காகவே எடுத்திருக்காங்க. இவங்களோட முனேஸ்வர் மேம் வந்து இவங்களோட ரிப்போர்ட் கார்டை பார்த்துட்டு நல்லா என்கரேஜ் பண்ணுற மாதிரி நல்லா பேசினாரு. மார்க்ஸ் எல்லாம் வீட்டில் போய் காமிக்கலாம், இப்போ இங்கேருந்து காமிக்க முடியாது. ஓகே, நல்லா நாளைக்கு டேடி வருவாங்கல்ல, டேடி கிட்ட ட்ரீட் கேளுங்க ஓகேங்களா. மம்மி கிட்ட 5 நயா பைசா கிடையாது, அதனால நாளைக்கு டேடி கிட்ட ட்ரீட்டெல்லாம் கிடையாது, எந்த 5 பைசா கிடையாது. டேடி வந்ததும் டேடி கிட்ட ட்ரீட் வாங்கி கேளுங்க ஓகேங்களா. ஓகே, நல்ல மார்க் தான் எடுத்திருக்கீங்க. வீட்டில் போய் உங்களுக்கு நாங்கள் ரிப்போர்ட் கார்டை காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. போய் எல்லாம் இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஸ்கூலில் ஃபேமஸாக இருக்கிறதுனால, இப்போ ஃபேமஸ் ஆனது யாராலன்னா அவங்க அக்காவால் ஃபேமஸாக இருக்காங்க. அதனால் என்ன எல்லா மேம்க்கும் தெரியும். அப்படியே எல்லா மேம்கிட்டையும் பார்த்து அவங்களுக்கு ஹாப்பி தீபாவளி விஷஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இனி போய் வீட்டில் போய் ரிப்போர்ட் கார்டை காமிச்சிட்டு யார் யாருக்கு பதிலடி கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஓகே, வீட்டுக்கு போய் பார்க்கலாம். நாளைக்கு டாடிக்கிட்ட வாங்கி கேளுங்கன்னா உங்களுக்கு இதே வேலையை போச்சு. ரிப்போர்ட் கார்டு வாங்கிட்டு நல்ல மார்க்காக எடுத்துட்டோன்னா உடனே ஏதாச்சும் வாங்கி கொடுங்க. ஆனால் ஐஸ்கிரீம் சாக்லேட் நாட் ஆல்ரெடி உங்களுக்கு கோல்டு இருக்குது, வேறு ஏதாச்சும் வேணும் வாங்கிக்கிறேன். பக்கத்துலேயே கடையை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. சரி வாங்க, ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கேன். கடை பக்கத்துலேயே இருக்குது, அதனால தான் மம்மி ஏதாச்சும் வாங்கி கொடுங்க. அது என்ன சாக்லேட்டா? ஆல்ரெடி கோல்டு, திருப்பி சாக்லேட் க்ரீம் கேக் கேட்டுருக்கியா? ஓஹோ, ரொம்ப குஷியோ. ஓகே, ஃபைனலாக நம்ம கையிலேருந்து காசை எடுத்து வைக்கிறதுலேயே இருப்பாளுங்க நம்ம. சரி, நமக்கு கொஞ்சம் சூடாக இருக்கே,
ஐஸ்கிரீம் ஏதாவது இருந்தால் சிப்பப்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சிப்பப் ஐஸ்கிரீம் இருக்கான்னு பார்த்தா சிப்பப் ஐஸ்கிரீம் இல்லை, வீட்டில் நார்மல் ஐஸ்கிரீம் தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம வீட்டில் போய் பார்த்துக்கலாம். குஷியா? ஹாப்பியா? சரி நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, வீட்டில் போய் பார்த்துக்கலாம். சரி ஓகேயா? ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு. ஓகே, வீட்டுக்கு போய் உங்களை மீட் பண்ணுறோம். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிலில் நடந்து வந்து அப்படியே மூச்சு வாங்குது 2 பேருக்கும். என்ன இப்படி மூச்சு ஆகுது இந்த வயசுக்கே? எப்படியா? ஓகே, நாங்கள் போய் ரிப்போர்ட் கார்டெல்லாம் நல்லபடியாக வாங்கிட்டு வந்தோம். மார்க்ஸும் எதிர்பார்த்த மாதிரியுள்ள மார்க்ஸ் தான். ஏன்னா எப்போவுமே அவங்க அந்த மார்க் எடுக்கிறனால எனக்கு அதில் எந்த ஒரு ஒரு ஆச்சரியமும் கிடையாது. இப்போ செம்ம கையை விடுமா பேசட்டும். இது சரி நான் மார்க்ஸை ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, காமிச்சிட்டு அப்புறம் நம்ம பேசிக்கலாம். இது ஆல்ஃபியானா கிறிஸ்டியோட மார்க்ஸ் கார்டு. அவங்க எப்போவுமே நான் சொன்ன மாதிரி A+, தான் எடுப்பாங்க. ஒரே ஒரு வாட்டி மட்டும் EVSக்கு ஏதோ B+ எடுத்திருக்காங்க. அதை மேம் கிட்ட கேட்டோம், பை த மிஸ்டேக்கில் போட்டுட்டேன்னு சொன்னாங்க. அதை நீ கரெக்ஷன் பண்ணிக்கணும் அங்கே. சரி அதை நான் நோட் பண்ணலை. இந்த வாட்டி எல்லாத்துக்குமே A+, கன்னடாவுக்கு மட்டும் Aல எடுத்திருக்காங்க. மற்றபடி எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நல்ல மார்க்கு தான். எதுக்கு? அது அந்த சைடு உள்ளது. இப்போ செமஸ்டர் இந்த ரெட் கலரில் எழுதியிருக்கதான் செமஸ்டர் எக்ஸாமில் ரிசல்ட்டு. எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு மார்க் நல்லா தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆலியானா கிறிஸ்டி, 2nd ஸ்டாண்டர்ட் A செக்ஷனு. அவங்களோட மார்க்ஸை பார்த்துக்கலாம். அவங்க எல்லாத்துக்குமே A+ தான் எடுத்திருக்காங்க. இவங்க தான் கொஞ்சம் மார்க்கில் கோட்டாடுவாங்கன்னு பார்த்தா இவங்க எல்லாம் நல்ல மார்க்காகவே எடுத்திருக்காங்க, பரவாயில்லாமல் எடுத்திருக்காங்க. 50. எதுக்கு 50? மேக்ஸுக்கு 50யா? ஓ மை காட், மேக்ஸ் அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சா மேடம்? அப்புறம் கம்ப்யூட்டருக்கு ஓகே 48, இங்கிலீஷுக்கு 49, கன்னடாவுக்கு 47. ஓகே பரவாயில்ல, எல்லாத்துக்கும் 45 அபோவ் தான் எடுத்திருக்காங்க. ஏதோ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் தான் எப்போவுமே நீ மார்க் கம்மியாகுங்க. இந்த வாட்டி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு 34, 37 தான் எடுத்திருக்கீங்க. ஓகே, உங்களோட ரிப்போர்ட் கார்டு கிடச்சாச்சு, மார்க்ஸும் நல்லா தான் இருக்குது. இனி டியூஷன் மேம்கிட்ட காமிக்கணுமா? இல்லை என்ன ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு என்ன எழுதியிருக்காங்க உங்களுக்கு? சி இஸ் குட் லிசனர். லிசனரா நீங்கள்? ஓகே. எமோஷ்னல் அண்ட் சோசியல் ஸ்கில்க்கு A, ஆர்கனைசிங் ஸ்கில்க்கு B, அப்படி எல்லாத்துக்கும் A அப்படின்லாம் வாங்கியிருக்காங்க. இதை நம்ம ஆல்ஃபிக்கு பார்க்கலையே. ஆல்ஃபிக்கு என்ன? இதில் என்ன? ஹைட்டு 127 சென்டிமீட்டர், வெயிட்டு 27 kg. 27 kgயா? ஓகே, ஆல்ஃபியானா ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு என்ன எழுதியிருக்காங்க? The students is good listener, efficient in work. ஓஹோ, ரொம்ப துள்ளாதீங்க மேடம். இதுக்கு எல்லாத்துக்குமே ஏதானா? இதுக்கு எல்லாத்துக்கும் A தான் எடுத்திருக்காங்க. A+ போகலையா? A தானே ஆயிருக்குது. ஓஹோ, தெரியலன்னு உருட்டுறியோ? சரி ஓகே, இதுதான் உங்களோட ரிப்போர்ட் கார்டு. ஒதுக்கி வச்சுக்கோங்க, நாளைக்கு டேடி வந்ததும் சைன் வாங்குங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் மழை வர மாதிரியே இருந்துச்சு. பார்த்தீங்களா? மழை வர மாதிரி இருந்தனால துணியை வேற அங்கே பாருங்க, அங்கே இருக்குது, எடுத்து கூடையெல்லாம் வச்சுட்டோம். திருப்பி பார்த்தா வெயிலும் அடிக்கிற மாதிரி இருக்குது, மழையும் பெய்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு இடையில ஏதோ ஒரு வண்டியில் ஒரு ஆள் கத்திட்டே போகிறாரு. அதனால உங்களுக்கு வீடியோவில் அந்த வாய்ஸ் கேட்குதா என்னன்னு தெரியல. இந்த பழைய ஈயம் பாத்திரத்துக்கு பேரிச்சப்பழம் சொல்லி கத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வண்டி தான். பழைய பொருள் எடுக்கிற வண்டிங்க தான் போயிட்டுருக்குது. அவர் போடுற சவுண்டு என்னை விட ஹை பிச்சில் அவர் பேசுகிறதுனால நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியலை. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். அவர் போன பிறகு நம்ம வீடியோவை முடிக்கிறதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு நம்ம முடிச்சிடலாம்.
நான் வந்து துணி எடுக்கிற கேப்பில் அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு மேலே ஓடி வந்துட்டாங்க. இதுதான் ஹெல்ப் பண்ணுற மெத்தடு. மழை பெய்யுதுன்னா கூடவே ஓடி வரணும். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஓடி வந்தால் மழையில் எல்லா துணியும் நனைதான். நல்ல வேலை மழை பெய்யலை, ஆனால் மழை பெய்கிற மாதிரி ஒரு சீனரி வந்தனால துணி எடுக்கலாமே ஓடி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அட போயப்பா, கத்திட்டே இருக்கேன். நான் வீடியோ எடுக்கிற டைம் தான் நீ வந்து கத்தணுமா? போயிட்டாரா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் என்ன இங்கே கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இப்படி வச்சு பேசுவோம். ஓகே, இங்கே கொஞ்சம் உட்காந்து பேசலாம். அவங்க அங்கே உட்காரட்டும், நம்ம இங்கே உட்காந்து பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மார்க் ஷீட்டில் எடுத்துகிட்டு வந்து மார்க்கெல்லாம் உங்களுக்கு காமிச்சோம். என்ன யாருக்கு பதிலடி கொடுக்கணும், பதிலடின்னு கிடையாது, யாருக்கு நாங்கள் பதில் கொடுக்கணுங்கிறத பற்றி தான் பேச வந்தேன். ஏன்னா இப்போவும் சரி, நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண பிறகும் சரி, பண்ண பிறகு அவ்வளோ யாரும் எனக்கு கமெண்ட் பண்ணலை. நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பசங்களை வச்சு ரீல்ஸ் பண்ணதாகட்டும், வீடியோஸ் ஏதாவது எடுக்கிறதாகட்டும், அவங்கள வந்து ரெடி பண்ணி விடுறதாகட்டும், கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி விடுறதாகட்டும், சிலவங்க மூச்சுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணுற, படிக்கிற பசங்களை வச்சு ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற, அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. சிலவங்க மூஞ்சுக்கு பின்னாடி சொல்கிற ஆட்களும் உண்டு. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து என்னது ஒன்லி இதுக்கு மட்டுமே நான் அவங்கள வந்து ட்ரெயின் அப் பண்ணலை. படிக்கிற வேண்டிய விஷயத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். அது ஆல்ஃபியாராவுக்கு தெரியும். ரூமில் லாக் பண்ணி போட்டுட்டு கோவேசரில் வடிவேலை எப்படி பட்டாங்களோ அதே மாதிரியெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் நல்லா டோஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. என்ன படிக்கிற விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருப்போம். அது யாராக இருந்தாலும் பார்க்குறதில்ல. நம்மளுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். அதனால் படிக்கிற விஷயத்தில் நம்ம ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட்டு. நான் இந்த பழைய வியாபாரி என்ன விட மாட்டார் போல இருக்கு. ரவுண்ட் அடிச்சு பேசிட்டே இருக்காரு. சரி, அந்த பக்கம் சவுண்டு கொடுக்காருன்னு இந்த பக்கம் வந்து பேசுனா இங்கே வந்து சவுண்டு கொடுத்துட்டு இருக்காரு. போயப்பா, யாருக்கிட்டையும் எதுவும் இல்லை, அதனால நீங்கள் போயிடுங்க. சரி ஓகே, நம்மளோட பாயிண்ட்ஸ் பேச வரலாம். ஐயோ, தூக்கி பிடிச்சதுக்கு நல்லா கை வலிக்குது. நீங்கள் பிடிக்கிறீங்களா? ஓகே, நானே பிடிச்சிக்கிறேன். சரி, இப்படி வந்து நில்லு. நீ வந்து நில்லுமா. இரு. அம்மா, சரி, நீ கேமரா ஃப்ரெண்ட்ல கையில். அப்படியே நாங்கள் வந்து படிப்பு விஷயத்தில் நாங்கள் பசங்களை விடவே மாட்டோம். அவங்க இது வரைக்கும் அவள் எல்கேஜிலேருந்து 5th வந்தாச்சு. ஸ்கூல்லேருந்து படிக்க மாட்டா, ஒபீடியன்ட் இல்லை, என்ன ஒரு கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் வந்தது கிடையாது. அந்த அளவுக்கு நான் விட்டதும் கிடையாது. பசங்களை படிப்பு விஷயத்துலேயும் சரி, அவங்களோட பிஹேவியர் வைஸும் சரி, நான் நல்லா தான் பசங்களை வளர்க்குறேன். அவங்கள நம்ம இப்போ ஒரு 2K மாம் ஆனனால இந்த ட்ரெண்டுக்கு எப்படி இருக்கோமோ அதே மாதிரி விட்டுரும். அதுவும் இல்லாமல் நாங்கள் இருக்கிறது பெங்களூர் சிட்டி. நாங்கள் அங்கே எங்களோட அரௌண்டிங்கில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் எங்களோட பசங்களை நாங்கள் ரெடி பண்ணி விட்றதும் சரி. எந்தெந்த இடத்துக்கு தகுந்த, இப்போ ஸ்கூலுக்கு நம்ம அப்படி ரெடி பண்ணி விட முடியாது. ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூலுக்கு விடுவோம், படிக்கிற இடத்துல அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கிற இடத்துல விடுவோம். சர்ச்சுக்கு போகும்போது அங்கே எப்படி ரெடியாமோ அங்கே ரெடியாகும். மால் அப்படி ஒவ்வொரு இடத்த பொறுத்து நாங்கள் பசங்களை ரெடி பண்ணி விடுவோம். அது சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் முன்னாடியெல்லாம் இப்போ தான் இன்ஸ்டா, முன்னாடியெல்லாம் டிக்டாக்கு, அப்புறமா வேறு கொஞ்சம் ஆப்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதுலெல்லாம் ரீல்ஸ் பண்ணும்போது போமா போய் பிள்ளைங்களை படிக்க வைமா, பிள்ளைங்களை கவனி ஃபஸ்ட்டு, அப்படி இப்படின்னா நிறைய கமெண்ட் வந்திருக்கேங்கம்மா. நான் பிள்ளைங்களா 24 hours பிள்ளைங்களை கவனிக்க முடியுமா? நமக்குன்னு ஒரு டைம் எடுக்கும்போது மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷத்தில் என்னோட ஆசைக்காக நான் ரீல்ஸ் எடுப்பேன், பசங்க வச்சு ரீல்ஸ் எடுக்கிறேன். அவங்களுக்கு கொஞ்சம் எப்போவுமே படின்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும். அவங்களுக்கு டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டான்ஸ் ஆட வைக்கணும். அவங்களோட டேலண்ட்டை வெளியே காமிக்கிறதும் அஸ் எ பேரண்ட்ஸாக நம்மளோட ஒரு பொறுப்பு வேறு. ஸோ அதனால நான் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி முனேஸ்வர் மேம் என்ன சொன்னாங்க, இன்றைக்கி எங்களோட அங்கே போகும்போது எங்களோட ஃபேவரட் மேமு என்னோடய ஃப்ரெண்டு கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஆல்ரவுண்டர் மேம், சூப்பர் மேம்னு ஒரு மேமே வந்து என்ன பேசுகிற அளவுக்கு நான் பசங்களை அவங்க சொல்கிறாங்க ரிப்போர்ட் கார்டை பார்த்து, அஸ் யூஷுவல் மேம் உங்கள் பசங்க நல்ல மார்க் தானே எடுக்கிறாங்க, இதை கீப் அப் பண்ணணும் நல்லா எங்களுக்கு. நான் இப்போ கிட்ட ஆல்ஃபியானா கிட்ட இப்போ கூட ஆல்ஃபியானாட்டையும் சரி ஆலியாட்டையும் சரி இப்போ வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ எடுக்கிறது மார்க் கிடையாது. இப்போ சின்ன வயசில் எல்லாருமே மார்க்கு நல்லா தான் எடுப்பாங்க. நீங்கள் வளர பெரிய கிளாஸில் போகும்போது இதை விட நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கணும்னு தான் நான் சொல்லி வளர்க்குறேன். என் பசங்களை நான் நல்லபடியாக எல்லாத்துலேயுமே ஆல்ரவுண்டராக தான் வச்சுருக்கேன். படிப்பு விஷயத்துலையும் சரி, ஆக்டிங் வைஸும் சரி, டான்ஸ் வைஸும் சரி, எல்லாத்துலேயுமே அவங்கள இப்போ அவங்க கேட்டிசம் போகிறாங்க. கேட்டிசம் மீன்ஸ் சண்டே கிளாஸ்க்கெல்லாம் போவாங்க. அங்கேயும் அவங்க நல்லா படித்து நல்லா
அதான் சொல்லுவாங்களா, நம்ம ஒரே இதில் மட்டும் பிள்ளைங்களை விடாமல் எல்லாத்துலேயுமே நான் அவங்கள டேலண்ட் ஆக்கி எடுக்கணும்னு தான் பார்க்குறேன். அதனால ஒரே ஒரு இதை பார்த்துட்டு மொத்தம் எனக்கு சொன்னவங்களும் சரி, சிலவங்க நல்ல விதத்துன்னு சொல்லுவாங்க. நல்ல விதத்தை சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட் கயிறெல்லாம் வலிக்குது, எந்திரடி அம்மா, என் கை செம்மையா வயசாச்சுல்ல, அதனால கையெல்லாம் நல்லா வலிக்குது. நீ எங்கம்மா ஏறுற? ஒண்ணு மேலே ஏறி உட்காருன்னா மேலே ஏறி உட்காரு, பேச விடு, வெயில் போயிடும், அப்புறமா துணியை காய போட முடியாது. எப்பா ஓகே, நாங்கள் வந்து இப்போ ஒன்றை வேற காமிக்கணுமா? அப்புறமா என்ன சொல்லிட்டு வந்தேன், எதில் விட்டேன், என்னத்த சொல்ல, இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளோவில் பேசிட்டே இருப்பேன், டக்குன்னு கேட்டால் மறந்துடும். எதில் விட்டேன் எனக்கு ஞாபகம் இல்லையா. இன்னைக்கு வீடியோவில் பேக் அடிச்சு பார்த்தா தான் தெரியுமோ. அட பாவிகளா, ஒரு 5 செகண்ட்லேயே நான் என்ன பேசினேங்கிறத மறந்துட்டேன். ஓகே, ஒருத்தர் எப்படின்னா நல்ல விதத்தில் சொல்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து எடுக்கிறதெல்லாம் ஓகேம்மா, பசங்களோட இதையும் பார்க்கணும், பசங்களோட கரியரையும் பார்க்கணும், அவங்கள வந்து ரொம்ப இதை இன்வால்வ் பண்ண வைக்காதுன்னு நம்மளை வந்து ஒரு பாசிட்டிவ் வேவில் சொன்னவங்களும் இருக்காங்க. அந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்தா அவங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்லிட்டேன்னு. ஆனால் சில பேர் வந்து காமெடியாக சொல்கிற மாதிரி நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறவங்களும் இருப்பாங்க. அவங்கெல்லாம் உனக்கு வேறு வேலை இல்லையா, வேறு வேலையே இல்லையா, வச்சு உண்மை இப்போ பாரு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறேன், என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா டிவி பார்த்துட்டு இருப்போம். அந்த நேரத்தை நான் வந்து எனக்கான நேரமாக நான் மாற்றிக்கிறேன். என்ன ஒரு ரீல்ஸ் எடுக்கட்டாலும் சரி, ஒரு வீடியோ பண்ணுறதும் சரி, எடிட்டிங் வேலைலாம் ரொம்ப கஷ்டங்க. அப்படி ஒவ்வொன்று பார்த்து பண்ணுறேன். அதுலேயும் கொஞ்சம் சில நொட்டை சொல்கிற ஆட்கள் உண்டுல, அவங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் வந்து என் பசங்களை நல்லா தான் படிக்க வைக்கிறேன், அவங்கள ஃப்யூச்சரில் நல்லா படிக்க. ஏன்னா நான் வந்து ஒரு டீச்சராக வேண்டிய நானாக்கும் அந்த ஸ்டோரியெல்லாம் அவங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் டீச்சர் ட்ரைனிங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா ஒரு என்ன ஹவுஸ் ஒய்ஃபாக ஆகி சரி நம்மளுக்கு தமிழ்நாடுனா நான் டீச்சர் ஆகியிருந்திருப்பேன். இப்போ கர்நாடகாவில் நம்மளுக்கு அவ்வளோ லாங்குவேஜ் இஷ்யூ இருக்கனால நான் அப்படி ஆகலை. சரி ஓகே, வீட்டில் இருக்க ஒரு டைமை வந்து நம்மளோட யூஸ்ஃபுல் டைமை மாற்றலன்னு தான் நான் யூடியூப் கரியருக்குள்ளேயே வந்தேன். அதுவும் பல யோசனைகள், நிறைய பேர் வந்து நான் எடிட்டிங் நல்லா பண்ணுவேன், அதை பார்த்துட்டு சில பேர் சொன்னனால தான் இதுக்குள்ளே வந்தேன். சரி ஓகே, வந்தப்போ என்ன பசங்களையும் நம்ம இன்வால்வ் பண்ணி தான் நம்மளுக்கு என்னம்மா அங்கே முடியல, என்ன ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க விடு, பசங்களையும் நம்ம வீடியோவில் இன்வால்வ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். நம்ம சிங்கிளாகவே பண்ணால் அது வந்து நல்லா இருக்காது. அதனால தான் பசங்களையும் இன்வால்வ் பண்ணி அவங்களோட ஸ்டடீஸ் எல்லாம் போய் கிடைக்கிற டைமை தான் நான் வந்து யூஸ்ஃபுல்லாக அவங்கள வச்சு பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே, வேலை கொலன்னு பேச விரும்பலை. என் பசங்க நல்லா படிக்கிறாங்க, அவங்களுக்கு மேலே அக்கறை எடுத்து என்கிட்ட மூஞ்சுக்கு நேராக சொன்னவங்களுக்கு நான் இப்போ காமிச்சிருப்பேன் அவங்கள. ஏன்னா வாயால் நம்ம சொல்லியிருப்பேன் என் பசங்க நல்லா படிப்பாங்க. நான் இப்போ கூட நான் சொல்கிறது ஓவரா சிலவங்களுக்கு தெரியும், ஆமாம் ஒரு மார்க் எடுத்துட்டு ஓவரா சீன் போடுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போன்னு இல்லை, என்ன நான் இருக்க வரைக்கும் அவங்கள புஷ்அப் பண்ணி அவங்கள நல்ல நிலைமைக்கு ஆக்குவேன். அந்த நேரத்தில் நான் 2K மாமா இருந்தாலும் சரி, நார்மல் மாமா இருந்தாலும் சரி, என்னோட சின்ன வயசில் என்னால் என்னெல்லாம் பண்ண முடியலை, நான் ஆசைப்பட்டதெல்லாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் நல்லா நடந்துச்சு. ஆனால் கொஞ்சம் விஷயங்கள்லாம் நமக்கு நடக்காமல் இருந்ததெல்லாம் இப்போ என் பசங்களை வச்சு நான் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் அதுக்கு எந்த ஒரு தடையும் கொடுக்காம என்னை வந்து என்னோட ஃப்ரீடமில் அவர் தடையிடாமல் வேலை உன்னோட இதை நீ பாருமா, பசங்களையும் கவனி அப்படின்னு விட்டுறதுனால நான் என்னோட இதை பார்த்து பசங்களையும் நல்லபடியாக கவனிச்சுட்டு தான் வரேன். உங்களோட எல்லா சப்போர்ட்டுக்கு எனக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். சரி ஓகே, அவங்க ஸ்கூலில் எப்படி போகுது, உங்கள் பசங்க எல்லாம் என்ன நல்லா படிக்கிறாங்களா? நல்லா படிக்கிற பசங்க, நம்ம படிப்பு தான் முக்கியம் கிடையாது, பசங்களுக்கு வேறு நல்ல ஆக்டிவிட்டீஸில் நல்ல வேறு எதுலையாவது அவங்களோட டேலண்ட் இருக்கும், அதையும் கொண்டு வரதுக்கு தான் நம்ம பேரண்ட்ஸ் இருக்கணும். சேம் டைம் பசங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் படிப்பு ரொம்ப 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 முக்கியம். என்ன தான் டேலண்ட் இருந்தாலும் கூட படிப்பு இருந்தால் தான் அந்த டேலண்ட்டுக்கே வேல்யூ. அதனால் நம்ம வந்து பசங்களை நம்ம என்ன தான் ஆக்டிவிட்டியில் நம்ம இருந்தாலும் பசங்களை படிக்க வைக்கணும். அதில் நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது. நான் கேமரா பார்த்து பேசுகிறேன்னா என்ன பார்த்து பேசுகிறேன்னு தெரியலை. சரி ஓகே, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். மழை வர மாதிரியும் இருக்குது, வெயில் அடிக்கிற மாதிரியும் இருக்குது. நான் வேற ஒரு கூட நிறையா பாருங்களேன், துணியை வச்சுட்டு இருக்கிறேன். மழை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்,
மழை. ஐயோ ஐயோ, இந்த சைடு ஃபுல்லா மேகம் கருத்து போயிருக்குது. நான் துணியை விரிச்சா என்ன நிலைமை ஆகும்னு தெரியல. ஐயோ 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 ஐயோ, மழை வருமா என்னன்னு தெரியலையே. சரி ஓகே, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதுக்கும் வந்து துணியை போட்டுட்டு போயிடுவோம். மழை பெஞ்சிச்சுன்னா ரிட்டன் குடு 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 குடுன்னு ஓடி வந்து துணி எடுத்துடலாம். ஓகே, இந்த வீடியோவில் நான் நல்ல விதமாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். யாருக்காவது மனசை நான் புண்படுத்தும் மாதிரி பேசியிருந்தா அவங்களுக்கு அதை நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? எங்க பாரு ஒரு குரங்கு வேலை பண்ணுறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு தாண்டி உன்னை கூப்பிட்டு வந்தேன், வேற எதுக்கும் கிடையாது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் ஸ்டார் ஃபேமிலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.